PSLV C-29 ராக்கெட் மூலம் சிங்கப்பூர் நாட்டின் 6 செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவுவதற்கான இறுதிக்கட்ட பணிகளில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கும் நமது செய்தியாளர் சஞ்சீவிடம் தற்போது கேட்கலாம். சஞ்சீவி வணக்கம். 6 செயற்கைக்கோள்களோட விண்ணில் சிரிப்பாயிருக்கக்கூடிய அந்த PSLV-யினுடைய அந்த சாதனை பயணம் என்பது கிட்டத்தட்ட முடிவுக்கு வர இருக்கிறது. ஏன்னா இன்னும் 6 மணிக்கு இந்த PSLV C-29 ராக்கெட் ஆனது விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. தற்போதைக்கு அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகளும் எப்படி இருக்கிறது, தயாராக இருக்கிறதா? மனோஜ், தற்போது வரை அனைத்தும் சரியாகவே திட்டமிட்டபடி நடந்து வருகிறது. குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் 6 மணிக்கு இந்த PSLV C-29 வந்து விண்ணில் சீறி பாய உள்ளது. தற்போது இந்த PSLV பொறுத்தவரை குறிப்பாக பார்த்தோம் என்றால் சாலிட் அண்ட் லிக்விட் ஃபியூயல், அதாவது திட மற்றும் திரவ எரிவாயு மூலமாக இயங்கப்படுகிறது. குறிப்பாக தற்போது நிலைமை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அனைத்தும் சரியாக உள்ளதா என்ற விஞ்ஞானிகள் தற்போது பார்த்து வருகின்றனர். அதாவது இந்த திட பொருளை பொறுத்த சாலிட் பூஸ்டர்ஸை பொறுத்தவரை ஒரு டெம்பரேச்சர், அதாவது குறிப்பிட்ட ஒரு அளவு ஒரு டெம்பரேச்சர் தான் வைத்திருக்க வேண்டும். அந்த டெம்பரேச்சர் அனைத்தும் சரியாக உள்ளதா, அதற்கான கூலிங் கெப்பாசிட்டி உள்ளதா என்று தற்போது விஞ்ஞானிகள் சோதித்து வருகின்றனர். இந்த அனைத்து விஷயங்களும் முடிந்த பிறகு இன்னும் சற்று நேரத்தில் PSLV C-29 விண்ணில் ஏவப்பட உள்ளது. மனோஜ், நிச்சயமாக சஞ்சீவி, கிட்டத்தட்ட இந்த வெளிநாட்டு செயற்கைக்கோள்களோடு இன்னைக்கு விண்ணில் செலுத்தப்பட இருக்கக்கூடிய இந்த PSLV C-29 சிறப்பம்சம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் தகவல்கள் சொல்லுங்க சஞ்சீவி. மனோஜ், இந்த PSLV வரிசையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இந்தியாவின் ஒர்க் ஹவுஸ், அதாவது இஸ்ரோவை பொறுத்தவரை ஒரு ஒர்க் ஹவுஸ் என்று கூட கூறலாம். விண்வெளி ஆராய்ச்சியை தாண்டி கமர்ஷியல் லான்ச் என்று சொல்லக்கூடிய, அதாவது வணிக ரீதியான வெற்றியை இந்த PSLV பெற்று தந்துள்ளது இந்தியாவிற்கு. இதுவரை ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் பிற நாட்டுடைய செயற்கைக்கோள்கள் 45 செயற்கைக்கோள்கள் கிட்டத்தட்ட 19 நாட்டிலிருந்து தற்போது இந்தியாவில் புறப்பட்டுள்ளது. 1993ஆம் ஆண்டு முதன்முறையாக இந்த PSLV தோல்வி அடைந்தது. ஆனால் அதற்கு பிறகு கிட்டத்தட்ட அனைத்து லான்ச்களுமே வெற்றி தான் என்று கூற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 19 நாடுகளிலிருந்து கிட்டத்தட்ட 45க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் விண்ணில் சீறி பாய்ந்துள்ளது PSLV மூலமாக. தற்போது சிங்கப்பூரை சேர்ந்த 6 ராக்கெட்டுகள், அதாவது சிங்கப்பூருடைய தட்பவெப்பநிலை, சீதோஷ்ணம், வானிலை உள்ளிட்ட விஷயங்களை சரியாக துல்லியமாக அறிந்து கொள்வதற்காக சிங்கப்பூர் தற்போது நம்மிடம் இந்த PSLV அனுப்புவதற்காக இந்த செயற்கைக்கோளை தற்போது நம்மிடம் கொடுத்துள்ளது. இந்த PSLV பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் மொத்தமாக 4 இன்ஜின்கள் உள்ளது. குறிப்பாக இந்த இன்ஜினை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் சாலிட் பூஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய திட எரிவாயு மூலமாக இயங்கக்கூடிய இன்ஜின் புறப்பட்ட 5வது நிமிடத்தில் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டருக்கு தூரமாக சென்றுவிட்டு இந்த சாலிட் பூஸ்டர்ஸ் இன்ஜின் தனது பணியை முடித்துவிடும். அதற்கு அடுத்தபடியாக இங்க இருக்கக்கூடிய இந்த இன்ஜின் லிக்விட் பூஸ்டர்ஸ், அதாவது திரவ எரிவாயு மூலமாக இயங்கக்கூடியது. அதன் பிறகு இந்த இன்ஜின் உள்ளது. அதற்கு பிறகு 4 இன்ஜின். இந்த இடத்துல செயற்கைக்கோள்கள் 6 செயற்கைக்கோள்கள் இந்த மூக்கு போல இருக்கும் இந்த இடத்தில் தான் வைக்கப்படுகிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட 15 நிமிடத்திற்கு கழித்து இந்த இடம் மட்டும் சரியாக பிரிந்து விட்டு அதன் பிறகு கிட்டத்தட்ட 10 நிமிடம் இந்த பகுதி மட்டும் சரியாக செல்ல உள்ளது. அதன் பிறகு சென்று சரியாக 67 நிமிடங்களில் பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 550 கிலோமீட்டர் தூரத்தில் சரியாக அந்த இலக்கை கொண்டு போய் சேர்க்கும். இந்த PSLV பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் கமர்ஷியல் லான்ச், ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த கமர்ஷியல் லான்ச், அதாவது மற்ற நாட்டுடைய செயற்கைக்கோள்கள் குறிப்பாக 1 டன்னிலிருந்து 1.8 டன்ஸ் 1800 கிலோ வரை இந்த PSLV நாம் அனுப்பலாம். அதற்கு மேல இருக்கக்கூடிய GSLV மூலமாக அனுப்பலாம். தற்போது PSLV பொறுத்தவரை இந்தியாவுடைய வெற்றிக்கு குறிப்பாக எப்போதுமே ஒரு மைல்கல்லாக விளங்கக்கூடிய ஒரு சேட்டலைட் இது. தற்போது நிலைமை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அனைத்து நாடுகளும் குறிப்பாக 3ஆம் உலக நாடுகள் தற்போது இந்த வானிலை, அதே போல ரிமோட் சென்சிங், GPS, அதாவது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் உள்ளிட்ட விஷயங்களை தனக்கு வேண்டும், தனது நாட்டிற்கு சொந்தமாக வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை உள்ளது. அதனால் அவர்களிடம் இந்த வானிற்கு சென்று அந்த செயற்கைக்கோளை செலுத்தக்கூடிய அதிக சக்தி அவர்களிடம் இல்லை. அதனால் இந்தியாவை தற்போது நோக்கி வருகின்றனர். தற்போது சிங்கப்பூரை பொறுத்தவரை ஏற்கனவே பல சேட்டலைட் இருந்தாலும் தனக்கென்று ஒரு சொந்த சேட்டலைட், அதாவது செயற்கைக்கோள் வேண்டும் என்ற காரணத்திற்காக, அதுவும் தட்பவெப்ப சூழ்நிலையை துல்லியமாக அறிய வேண்டும் என்ற காரணத்திற்காக தற்போது இந்த PSLV மூலமாக அனுப்ப உள்ளது. மனோஜ், நிச்சயமாக சஞ்சீவி, PSLV C-29 ராக்கெட் இன்னும் சற்று நேரத்தில் விண்ணில் ஏவப்பட இருக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகள் குறித்தும் களத்திலிருந்து விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.